தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரினாலே ஆமென். காணொளி காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்திய சுதேசி மிஷனரி சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மற்றும் அவரோடு பணியாற்றுகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான சிந்தனைக்கான இந்த தவகால தலைப்பு, மனிதர் காண வேண்டி ஜெபம் பண்ண விரும்பாதீர்கள், உபவாசிக்க வேண்டாம். மத்தேயு 6ஆம் அத்தியாயம் திருமொழிகள் 5-18 அடங்கிய உள்ள அந்த பகுதியில அடிப்படையில இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இறைவேண்டல், ஜெபம் அல்லது உபவாசம், நோன்பு இவைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்விலும் இன்றியமையாத ஒன்றாக இது இருக்கின்றது. இது ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸ், காமன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் என்று சொல்லலாம். எல்லோரும் ஆன்மீகத்தில் வலுப்படுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று. டு அப்ரோச் காட், டு ஹாவ் அ அசோசியேஷன் வித் காட், கடவுளோடு கூட நெருங்கவும் கடவுளோடு கூட உறவில் நிலைத்திருக்கவும் இது கொடுக்கப்படுகிறது, இது செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஸோ இறைவேண்டல் என்பது எல்லா மனிதரும் செய்கின்ற ஒன்று. that shows the closer relationship with God, கடவுளோடு கூட ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய வழிநடத்துதலுக்காக, கைடன்ஸ் ஃப்ரம் காட், கடவுளுடைய வழிநடத்துதலுக்காகவும், நம்மை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவும், நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லது நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த இறைவேண்டல் என்கின்ற நெறி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இது ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமயத்திலும் இதை நாம் பார்க்க முடியும். இஸ்லாம் சமயத்திலும் சரி, இந்து சமயத்திலும் அல்லது மற்ற எந்த ஒரு சமயமாக இருந்தாலும், சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், எந்த ஒரு சமயத்தை பார்த்தாலும் அவர்களும் இப்படிப்பட்ட இறைவேண்டல்களையும் உண்ணா நோன்பு இருப்பதையும் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள். இதே போலதான் யூத சமயத்திலும் இது காணப்படுகின்றது. இயேசு வாழ்ந்த காலத்துல இறைவேண்டல் என்பது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. தஃபிலா என்று அவர்கள் அழைப்பார்கள். அதில் நாம் பார்க்கின்ற பொழுது அவங்க யூதர்கள் 3 வேளை ஒரு நாள் ஜபிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் 5 வேளை, அது போல யூதர்கள் 3 வேளை ஜபிக்க வேண்டும். அந்த 3 வேளை இறைவேண்டல் என்பது ஒரு ரிப்பீட்டட் பிரேயராக அவர்கள் செய்வார்கள். அந்த ஜபத்தை செய்து வருவதனாலே தங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு மிக வலிமையாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். அதே நேரங்களில் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே அவர்கள் உபவாசித்து ஜபிப்பார்கள். அப்படி ஜபிப்பதினாலே, உபவாசிப்பதினாலே அவர்களுக்கும் கடவுளுக்குமான உறவு நெருக்கமானது என்பதை அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கு இயேசுவை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய போதனைகள் மிக மிக வித்தியாசமான போதனைகளாக அமைகின்றது. ஒருவேளை இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்த யூத சமயத்தை சார்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் வேதபாரகர்கள், ஸ்கிரைப்ஸ், மறைநூல் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் எல்லாரும் மோசேயினுடைய கட்டளைகளை மக்களுக்கு எடுத்து கூறுகிறவர்களாக, விவரித்து சொல்லுகிறவர்களாக, அவர்களுக்கு போதனைகளை கொடுக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த போதனைகள் எல்லாம் ஒருவேளை ரிப்பீட்டட் போதனைகளாக, எது அவங்க முன்னோர்களிடத்தில் எதை அவர்கள் கேட்டு அறிந்தார்களோ, கற்றறிந்தார்களோ, அதன் அடிப்படையிலேயே மோசேயினுடைய அந்த கட்டளைகளை விவரிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுல அவர்கள் பெருமை கொள்கிறவர்களாக, கடவுளை விட மனிதனுக்கான உயர்வுகளை கொண்டு வருகிறவர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினுடைய போதனைகள் மிக மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. அவரை நம்ம ஒரு ரேடிக்கல் டீச்சர் என்று சொல்லலாம், அல்லது ரேடிக்கல் திங்கர் என்று சொல்லலாம். மாறுபட்ட சிந்தனையை உடையவராக, மாறுபட்ட சிந்தனையாளராக இயேசு காண்பிக்கப்படுகிறார். ஒருவேளை அவருடைய போதனைகள் இதுக்கு முன்னால பகுதியில நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய போதனைகள் எல்லாம் மிக மிக வித்தியாசமானதாக இருக்கிறதை நாம் அறிகின்றோம். உதாரணத்துக்கு இந்த மலை பிரசங்கத்துல இதுக்கு முன் பகுதியில 5ஆம் அத்தியாயத்துல நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார். நீங்கள் பூமிக்கு உப்பாக, ஒளியாக இருக்கிறீர்கள். அப்புறமா நீங்க துன்பப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கவலைப்பட வேணாம், நீங்க பாக்கியவான்கள், நீங்க எல்லாம் யூ ஆர் பிளஸட் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களை யாராகிலும் துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி அவருடைய போதனைகள்லாம் மிகவும் மாறுபட்டதாக, வித்தியாசமானதாக அமைகின்றது. ஒருவேளை மார்க்கு நற்செய்தி நூலில் பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் அதிகாரமுடையவராக,
போதிக்கின்றார். அவருடைய போதனைகளை குறித்து மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அது இயேசுவினுடைய உள்ளான போதனைகளாக இருக்கின்றது. ஏதோ கற்றுக்கொண்டு கேட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயங்களை எப்பொழுதுமே செய்கின்ற காரியங்களை இல்லாமல் வித்தியாசமாக போதிக்கிறார். அப்போ இந்த ஒரு ஜபத்தையும் அங்கு மக்களிடத்துல காணப்படுகிற அந்த இறைவேண்டலின் தன்மையும் உபவாசத்தின் தன்மையிலும் கடவுளுடைய பெயர் அங்கு மகிமைப்படாமல், கடவுளுடைய பெயர் அங்கு உயர்த்தப்படாமல், மனித மேன்மைகள் அங்கு உயர்த்தப்படுவதை இயேசு அங்கு நன்கு அறிந்தவராக இங்கு தன்னுடைய அந்த டீச்சிங்கை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் என்று ஆரம்பிக்கின்றார். மாயக்காரரை போல் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். அப்போ அந்த மாயக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுது அது ஹிப்போக்ரைட்ஸ் என்று சொல்லுகிறார். அது ஹிப்போக்ரசி என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய செயல்கள் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்தாமல் மனித மேன்மைகளை உடையதாக இருக்கிறது. அப்போ அங்க பார்க்கின்ற பொழுது அவர்கள் சந்தை வெளிகளிலே மக்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். டு ஷோ ஆஃப், டு ஷோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்கள் முன்னால நான் ஜெபிக்கிறேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு காண்பித்துக் கொள்ள வேண்டும். டு கெயின் பப்ளிசிட்டி, மக்கள் மத்தியில அவர்கள் பிரசித்தமாக வேண்டும். டு ஷோ தட் தே ஆர் டிவோட்டட் பர்சனாலிட்டி, நாங்கள் இன்னும் ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆளுமை உடையவர்கள் நாங்கள் என்பதை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவருடைய ஜபங்கள் எல்லாம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஜபங்களில 7வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் வீண் வார்த்தைகளை உங்களுடைய இறைவேண்டல்களில நீங்கள் பிதட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப வீண் வார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு லாங் பிரேயர், மீனிங்லெஸ் பிரேயரை அவர்கள் செய்கிறார்கள், ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பிரேயர்ஸ் செய்கிறார்கள். அதனால எதுவும் உங்களுக்கு நடக்க போவதில்லை. இவர்கள் எல்லாம் மாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ உங்களுடைய இறைவேண்டல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைவேண்டல் இயேசு கற்றுக் கொடுக்கிற இறைவேண்டல், நம்ம பரமண்டல ஜெபம் அப்படின்னு சொல்றோம். இயேசு கற்றுக் கொடுக்கின்ற அந்த இறைவேண்டலின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுல நாம் பார்க்கின்ற பொழுது ட்ரூ வர்ஷிப். அப்போ இந்த இறைவேண்டல் என்பது ஒரு உண்மையான வழிபாடாக இருக்க வேண்டும். ஸோ அந்த உண்மையான வழிபாடு என்று சொன்னால் ட்ரூ வர்ஷிப் டு அவர் லிவிங் காட், உயிருள்ள கடவுளுக்கு நம்முடைய ஜபங்கள் உண்மையானதாக உள்ளத்திலிருந்து வருவதாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய இதுவாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஹார்ட், நம்முடைய உள்ளத்திலிருந்து அங்கு வர வேண்டும். ஒரு உண்மையான ஒரு வழிபாடும் உண்மையான ஒரு தொடர்பு நிலையும், ஒரு ட்ரூ ரெனியூவல் ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்முடைய உண்மையான உறவு கடவுளோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதாக அது அமைய வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பமாக அது அமைகின்றது. ஸோ அப்ப நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இவ்வாறு ஜெபியுங்கள். மறைவாக இருக்கிற கடவுள் பார்க்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் உபவாசிக்கின்ற பொழுது மனிதர்கள் உங்களை பார்த்து பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணுக்கு மறைவாக இருக்கிற கடவுள் உங்கள் ஜபங்களுக்கான பதிலை தர வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஜபங்கள்ல என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளை போற்றுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். We have to praise God. அது மட்டும் இல்லாமல் உமது அரசு வருக என்று அங்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படின்னா கடவுளுடைய அரசு என்று சொல்வது பொழுது இறை அரசை கட்டுகிறவராக, இறை அரசின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபத்துல நாம் மற்றவர்களை அழிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இறைவேண்டல் செய்தால் நிச்சயமாக அந்த இறைவேண்டல் கேட்கப்படாது. அப்போ நாம் நீதியை செய்கிறவர்களாக, கடவுளுடைய சமத்துவத்தை, கடவுள் விரும்புகின்ற அந்த ஒற்றுமையை, சமாதானத்தை, அமைதியை கொண்டு வருகிற அந்த எண்ணங்களோடு நாம் ஜபிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அன்றன்று உள்ள தேவைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்போ ஒன்லி ஃபார் த நீட்ஸ், நாட் ஃபார் த கிரீட்ஸ். நம்முடைய ஜபங்களில பேராசை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். நம்முடைய தேவை என்னது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை கேட்கிற பொழுது அதை மட்டும் தான் கொடுப்பாரே தவிர பேராசையோடு நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கு மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் கேட்கப்படாது. மற்றவர்களை மன்னிக்காமல் நாம் உபவாசித்து இருந்தால் அது நிச்சயமாக அந்த உபவாசம் பயனுள்ளதாக இருக்க முடியாது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். மன்னிக்கின்றவர்களாக, ஆண்டவருடைய நீதியை, சமாதானத்தை கொண்டு செல்கிறவர்களாக, கடவுளுடைய அரசை கட்டுகிறவர்களாக, கடவுளை போற்றுகிறவர்களாக நம்முடைய ஜபங்கள் அமைகின்ற பொழுது
நிச்சயமாக கடவுள் நம்மை இந்த உலக தீமைகளிலிருந்து பாதுகாப்பார். டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈவில், எங்களை சுற்றி வருகின்ற தீமைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றுவார். கடவுளுக்கும் நமக்குமான உறவு அது ஒரு உண்மையான வழிபாடாக நம்முடைய ஜெபங்கள் அமைய வேண்டும். நம்முடைய இறைவேண்டல்கள், நம்முடைய உபவாசங்கள் உண்மையான வழிபாடாக அமைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அது உண்மையான தொடர்பாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற தொடர்பாக இருக்க வேண்டும். அப்போ உள்ளம் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜெபங்களில நம்மை உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய தவறுகளை உணர்ந்து கடவுளோடு கூட அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட இறை வேண்டல்களை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே மனிதர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக இல்லாமல், மறைவாய் இருக்கிற இறைவன் காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில, அவர் பதிலளிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில உண்மையான ஒரு வழிபாட்டையும், உண்மையான ஆண்டவருக்கும் நமக்குமான தொடர்பையும், உண்மையான ஒரு ஆண்டவருக்கும் நமக்குமான உறவை புதுப்பிக்கின்ற இறைவேண்டல்களை நாம் ஏறெடுப்போம். இறைவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். பேரன்பும் இரக்கமும் நிறைந்த கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் அன்று உம்மிடத்துல வந்த திரளான மக்களுக்கும் உம்மை பின்பற்றி வருகிற சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் இன்றைக்கு துரும்பி பார்க்க ஒரு விஷயம் அதை நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்தி. நாங்கள் வெளி வேடக்காரர்களைப் போல, மாயக்காரர்களைப் போல மனிதர் பார்க்க வேண்டும் என்று செயல்படுகிறவர்களாக இல்லாமல் உண்மையான ஒரு வழிபாட்டை எங்களுடைய இறை வேண்டுதலின் வழியாகவும் எங்களுடைய உபவாசத்தின் வழியாகவும் நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒரு உண்மையான தொடர்பை, உள்ளத்திலிருந்து வருகின்ற தொடர்பை இறைவனோடு நாங்கள் ஏற்படுத்துகிறவர்களாகவும், எங்களுடைய உள்ளத்துல எங்களுடைய குற்ற நிலைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக கடவுளோடு கூட உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை எப்பொழுதும் போற்றுகிறவர்களாகவும், உம்முடைய அரசு இந்த உலகத்துல நிறுவப்படுவதற்கு ஒரு கருவிகளாய் இருந்து உம்முடைய அரசுல காணப்படுகின்ற நீதி, அமைதி, அன்பு, ஆண்டவரே சமத்துவம், சகோதரத்துவம் இவைகளை ஏற்படுத்துகிறவர்களாகவும், பிறரை மன்னிக்கிறவர்களாகவும், பிறருடைய நலனிலே அக்கறை உடையவர்களாகவும், எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு மாத்திரம் கேட்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே நிலையில நாங்கள் உம்மோடு கூட அந்த உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு நெருக்கமாக நாங்கள் வாழ, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிறைவான நன்மைகளால் இது எங்களை நிறைத்தருளும். இதிலிருந்து காலங்களில எங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற இப்படிப்பட்ட தியானங்கள் அருள்நிலையின் வழியாக நாங்கள் ஒரு உள்ளான மாற்றத்தை பெறுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், மறைவாக இருக்கிற இறைவனாக உம்மிடத்திலிருந்து அருளையும் நன்மையும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்துருள முடியாது எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் நம் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவர் அருளுகிற இணையராத கூட்டுறவும் நட்புறவும் நல்வாழ்வும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய திருப்பணிகளோடும், நம்முடைய குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருந்து வழி நடத்துவதாக. ஆமேன்.